உயிருக்கு உயிராக காதலிச்சு அந்த காதல் தான் லைஃப் நினச்சி லைஃபை இழந்துட்டுருக்கிற ஒவ்வொரு காதல் முடிச்சு சேனல் இருக்கிற வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய காதல் பார்த்திங்கன்னா அதில் எல்லா வழிகளும் இருக்குது, எல்லா துரோகங்களும் இருக்குது. பார்த்திங்கன்னா எனக்கு சொந்தக்கார பொண்ணு தான், என்னுடைய அத்தை பொண்ணு தான். அவங்க ஊர் பார்த்திங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் உள்ள ஒரு ஊர். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா மதுரைக்கு இந்த பக்கம் காரைக்குடி பக்கம் இருக்கிற ஒரு ஊர். அதனால் ஏதாச்சும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன், ஏதாச்சும் ரொம்ப ரேரான ஃபங்க்ஷன்ஸில் நாங்களும் அவங்க கலந்துக்குவோம். சின்ன வயசில் அந்த பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருந்துச்சி, அதனால் எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சி. 2016 தான் எனக்கு ஒரு நாள் தெரிய வந்துச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு வியாதி ஒன்று இருக்குன்னு. அதாவது ரெஹிமெட்டிக் ஃபீவர்னு சொல்லி ஒரு வியாதி ஒன்று இருக்குது. அதனால் அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கலாம் முடியாது, கல்யாணத்துக்கு தகுதியில்லை. அதனால் அந்த பொண்ணை சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அந்த பொண்ணும் அது வரைக்கும் கொஞ்சம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா சொன்னாங்க இனிமேல் ஃபோன் பேச வேணாம், அதனால ஃபோன் பேச நான் நிப்பாட்டிட்டேன். சரி கொஞ்சம் வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அப்போ ரொம்ப டீனேஜ், நான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த பொண்ணுக்கும் 4 வயசு டிஃப்ரெண்ட்டு. திருப்பி 2018 நான் ஆரம்பித்தேன். நான் திருப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க நம்பர்லாம் எடுத்து நான் ஃபோன் பேசினேன். ஒரு 2018 செப்டம்பர்லேருந்து ஒரு 4 மாதம் 2019 ஜனவரி வரைக்கும் நானும் அந்த பொண்ணு ஃபோனில் பேசினேன். அவங்கள்ட்ட ஃபோன் கிடையாது, அவங்க அம்மா ஃபோன்லாம் டெய்லி பேசணும். அவங்க அம்மா பர்மிஷன்லாம் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு இல்லாமல் நான் இல்லாமல் அந்த பொண்ணு இல்லை, அவ்வளோ பேசினா நல்லா உயிருக்கு உயிராக காதலிச்சோம். 4 மாதமும் அவள் இல்லாமல் நான் இல்லை. அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். பிடிக்காத விஷயம் எதுவுமே நான் எனக்கு பிடிச்சதாலும் செய்யாமல் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் நான் சென்னையில் வேலைக்கு போனேன். நான் அந்த 2019 பிப்ரவரிலேருந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் அந்த பொண்ணால் என்கிட்ட பேச முடியலை, என்னால் இந்த பொண்ணுகிட்ட பேச முடியல. சரி நேரில் போகணுக்கு எனக்கு தோணலை, ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்த பொண்ணு. 2வது விஷயம் இந்த பொண்ணு மேலே அளவு குழந்தை நம்பிக்கை. ஏன்னா நானும் அந்த பொண்ணு பழகுனது அவங்க ஏரியாவுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னால், சர்ச்சில் எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னால், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னால், வீட்லேயும் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் வீட்டுக்கு மட்டும் தெரியாது.